நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். கண்மணி எங்க இருக்கா? இங்கதான் இருக்கா. போன் எதுவும் கொடுக்க வேண்டாம். என் வாய்ஸ கேட்டானா கண்டிப்பா இங்க வரணும்னு சொல்லுவா. நம்ம இதுவரைக்கும் மீட் பண்ணிக்கிட்டதே இல்லம்மா. அதை விடுமா, கண்மணி அங்க ராத்திரியில இருக்கிறதுனால உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லம்மா. கண்மணிய தேடும் அம்மா மனம் தேங்கி நவு மழக்கூட்டில் മിഴിത്തോരാതെ മൗനമായി കാത്തുവെച്ചൊരീണം വിങ്ങുമിട നെഞ്ചിൽ டக்குன்னு எனக்கு என் அம்மா ஞாபகம் வந்துருச்சு. அதான் அப்படி கூப்பிட்டுட்டேன். ராத்திரி ஆனா குழந்தை பெட்லயே பாத்ரூம் போயிடுவா. ட்ரெஸ் ஃபுட் எல்லாமே அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்படின்னா சரிம்மா, நான் வச்சிடறேன். நம்ம அப்புறமா மீட் பண்ணலாம். ஆனி கிட்ட பேசினதுக்கு அப்புறம் என்னம்மா தோணுது? அந்த பொண்ணு ஒரு அப்பாவிதான். ஆனா அவளோட குரலை கேட்கும்போது நான் எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் எங்கேயோ கேட்டிருக்கேன். எங்கம்மா கேட்டிருப்ப? நான் கேட்டிருக்கேன் ரோசம்மா. ஒரு ஆள் குரல் போல பல பேர் குரலும் இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரே குரல்ல இருக்கிற 7 பேர் இந்த உலகத்துல இருக்காங்கல்லம்மா. அது வாய்ஸ் இல்ல ரோசம்மா, ஒரே உருவத்துலதான் 7 பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. முகசாயல் இருக்கிற மாதிரி தான் அவங்க குரலும் அப்படியே இருக்கும். கிருஷ்ணா, குருவாயூரப்பா, பகவானே, இந்த ராத்திரி முடிஞ்சு பொழுது விடியறதுக்குள்ள எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துருங்க கடவுளே. என்ன இதெல்லாம்? என்ன பிராண்டுன்னு ரோசியம்மாக்கு தெரிஞ்சுக்கணுமா? இன்னொருத்தவங்க வீட்டுல இருந்துட்டு நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? பாக்குறீங்கல்ல, அட ரோசியம்மா, நான் ஒரு பெக்கு சாப்பிட்டுட்டு இருக்கேன். இந்த வீட்டுல இப்படி எல்லாம் பண்ணவே கூடாது. இங்க எப்ப நீங்க 2 பொம்பளைங்க தானே இருக்கீங்க. நீங்க குடிக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உனக்கு இந்த பழக்கம் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க வந்தப்பவே நான் நினைச்சேன் இங்க பிரச்சனை வரும்னு. பாரு, நீ பண்றது எதுவுமே சரியில்லை டோமிச்சா.
இப்படி ரூமுக்குள்ள அடைஞ்சிருந்து குடிக்கிறது எனக்கும் பிடிக்காது. சுத்த போரு. என் பொண்ணை விடுங்க, நான் கிளம்பிடுறேன். இப்ப நீ எதுக்காக தான் வந்திருக்க? அது நான் வந்த உடனே சொன்னல, என்கிட்ட வேற எந்த ரகசியமும் கிடையாது. ரகசியம் இங்கதான் இருக்கு, இந்த வீட்ல. ரோசம்மா, ஐயோ, பார்வதி அம்மா கூப்பிடுறா. பாரு, அம்மாக்கு இதெல்லாம் தெரியக்கூடாது. தயவு செய்து எனக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துறாத டோமிச்சா. சார், என்ன? வீட்டுக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. வேண்டாம் வேண்டாம், இங்க பாதுகாப்பெல்லாம் முன்ன விட அதிகமா இருக்கு. ஒரு நிமிஷம் மட்டும் பேசிக்கிறேன் சார். அதுக்கு நான் போனை கொடுக்கணும் இல்லையா? ப்ளீஸ் சார், பொண்ணோட வாய்ஸை நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். குழந்தை தூங்கி இருக்கோம் சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். சரி சரி, சீக்கிரம் பேசிட்டு கொடு. சரி சார். யாருமே எடுக்கலைன்னா போனை கொடுத்துருப்பா. எடுத்துருவாங்க சார். ஆண்டி, ஹலோ. கண்மணி செல்லம். யாரு? கண்மணி, நான் யாருன்னு உனக்கு தெரியலையா? இப்ப எனக்கு தெரியுது. அப்படின்னா சொல்லு, நான் யாரு? எனக்கு தெரியுமே, ஆனா சொல்ல மாட்டேன். கெட்டிக்காரி, நல்லா பேசுற. இங்க பாரு, நேரம் ஆகுது. சார், ஒரு நிமிஷம். அம்மா எங்க? அம்மா வெளியே இருக்காங்க. இந்தாங்க. கண்மணி, சாப்பிட்டியா? ஹலோ. இந்து, அம்மா வெளியில இருக்காங்கன்னு கண்மணி சொன்னா. நீ வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தியா? என்னங்க இந்த நேரத்துல கால் பண்ணிருக்கீங்க? ஹே, எந்த பிரச்சனையும் இல்ல. நான் உன்கிட்டயும் குழந்தைகிட்டயும் பேசணும்னு நினைச்சேன். நம்ம கண்மணி ரொம்ப ஸ்மார்ட் ஆயிட்ட மாதிரி தெரியுது. ஆமா. பொண்ணோட குரலை கேட்டோன்னு மறுபடியும் பார்க்கணுன்ற ஆசை வந்துருச்சு. போதும்பா, போனை கொடு. சார், ப்ளீஸ். ஒரு நிமிஷம் முடிஞ்சிருச்சுப்பா, கொடுப்பா. இந்துண்ணா, குடு குடு, போனை கொடு. இந்து, நான் அப்புறம் கால் பண்றேன். கட் ஆயிடுச்சா? மறுபடியும் கூப்பிடுங்க. அப்புறமா கால் பண்ணலாம். அங்கிள், அம்மா என்ன பண்றாங்கன்னு கேட்டாங்க. ஆன்ட்டி, உங்களோட அம்மா எங்க இருக்காங்க?
இருக்காங்க? அம்மா தூரமா இருக்காங்களா? ம், என்ன ஒரு நாள் அங்க கூட்டிட்டு போறீங்களா உங்க அம்மா பார்க்கறதுக்கு? ம், கூட்டிட்டு போறேன். நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா. டோமிக்கு நைட் சாப்பாடு போட வேண்டிய அவசியமே இல்ல. நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வந்துட்டு பட்னியோட ஒருத்தர் படுக்கிறது சரியா இருக்காது. நாம ஒன்னும் அவனை கூட்டிட்டு வரல. அவனுக்கு வேணும்னா வெளியே போய் சாப்பிடட்டும். நாம இங்க எத்தனையோ பேருக்கு சாப்பாடு போடுறோம். யாரா இருந்தாலும் ஒருவேளை சாப்பாடு போறதுனால நாம ஒன்றும் குறைஞ்சு போயிட மாட்டோம். நீங்க போய் அந்த ஆளை சாப்பிட வர சொல்லுங்க. அம்மா, நீங்க போய் கூப்பிடுங்க ரோசம்மா. நாங்க நான்வெஜ் எல்லாம் சமைக்க மாட்டோம். கடையில கிடைக்கும் இல்லையா? உங்க பொண்டாட்டிய நீங்க அதுக்கப்புறம் தேடவே இல்லையா? அவ இறந்துட்டான்னு அவங்க ஃபேமிலியில முடிவு பண்ணிட்டாங்கன்னு ரோசியம்மா சொன்னாங்களே, அதனால நான் அதுக்கு தேடணும். ஆனா கண்டிப்பா அவளை ஒரு நாள் நான் பார்ப்பேன். அப்ப நான் யாருன்னு காட்டுவேன். சில விஷயங்கள் கேட்கணும். என்ன வேண்டான்னு சொன்னது டெய்ஸியோட இஷ்டம், அது போட்டுன்னு விட்டுறலாம். ஆனா என்னோட பொண்ணு வேற ஒருத்தனுக்காக என் பொண்ணை விட்டுட்டு போயிட்டா. அதை நான் மன்னிக்க மாட்டேன். உன் பொண்ணு நல்லபடியா இங்க வளர்ந்துட்டு இருக்கால. அதுக்கான தேங்க்ஸ் நான் ஏற்கனவே ஆண்டிட்டு சொல்லிட்டேனே. அந்த விஷயத்துல நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். என் பொண்ணோட விஷயத்துல நான் சில முடிவுகளை எடுத்து வச்சிருக்கேன். நானும் தான். நான் என்ன சொல்ல வரேன்னா, அடுத்த ஜூன்ல அவளை ஸ்கூல்ல சேர்க்கணும். ஆமா. படிச்சு டாக்டரா வரணும்னு அவ இப்பவே ஆசைப்படுறா. அவளுக்காக நான் என்ன வேணாலும் பண்றதுக்கு தயாரா இருக்கேன். நிச்சயமா நல்ல மார்க் எடுத்தா கண்டிப்பா மெரிட்ல கிடைக்கும். என்ட்ரன்ஸ் எல்லாம் அவ கண்டிப்பா எழுதிருவா. இருந்தாலும் எம்பிபிஎஸ் படிக்க வைக்கிறது கொஞ்சம் செலவாகிற விஷயம்ல. அதெல்லாம் பரவாயில்ல. அது உங்களுக்கு, எனக்கு அப்படி இல்லைல்ல. கண்மணியை படிக்க வைக்கிறதுக்கான எல்லா செலவுகளையும் நானே பாத்துக்கிறேன். அது எப்படி சரியாகும்? நான் என் பொண்ணை கூட்டிட்டு போயிருவேனே. எம்பிபிஎஸ் படிச்சு முடிக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் தெரியுமா? அப்ப நாங்க எங்க வாழ்ந்துட்டு இருப்போம்னு இப்ப என்னால சொல்ல முடியாது. அப்புறம் எப்படி ஆன்ட்டி அவளோட படிப்பு சம்பந்தமா பாப்பீங்க? இங்க பாருங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப இருக்கிற மாதிரியே பாப்பா என் கூடவே. எல்லாம் புரிஞ்சுது. நீங்க பேச ஆரம்பிச்ச உடனே எனக்கு தெரிஞ்சிருச்சு உங்க நினைப்பு என்னன்னு. அழகழகான வார்த்தைகளை பேசி என்ன ஏமாத்த பார்க்காதீங்க. நான் அப்படி முட்டாளும் இல்ல. டோமிச்சா, பாருங்க, பேசாதீங்க. எல்லா பிரச்சனைக்கு பின்னாடியும் நீங்க தான் இருக்கீங்க. அவ திரிபுரையார்ல இருக்கா, மூகாம்பிகையில இருக்கா, ராமேஸ்வரத்துல இருக்கான்னு இதெல்லாம் நம்பவே நினைச்சீங்களா? நிஜமாவே பாப்பா இங்க இல்ல. இப்ப இந்த இடத்துல இல்லாம இருக்கலாம், ஆனா அவ எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும். பெத்த பொண்ணை கடத்திட்டு போக வேணாம்னு நினைக்கிறேன். இல்லனா நான் யாருன்னு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். காலையில ஆகட்டும், போலீஸை கூப்பிட்டு சொன்னா போதும், மத்ததெல்லாம் அவங்க பாத்துக்குவாங்க. பாத்தியா அவன் குணம் மாறினது? பாத்தியா? இதுக்காக தான் நான் சொன்னேன். நான் என்ன பண்ணுவேன் கடவுளே? நீங்க அவங்கள மிரட்டினீங்களா? மிரட்டி வச்சிருக்கேன். பொண்ணு இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியும்னு நீங்க சொன்னப்போ சித்தியோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது? நான் முகத்தை பார்க்கல, ஆனா அவங்க பதறிட்டாங்கன்னு மட்டும் எனக்கு தெரியும். அப்படின்னா அதுக்கான அர்த்தம் என்ன?
அந்த குழந்தைய பக்கத்துல எங்கேயோ தங்க வச்சிருக்காங்க போல. நாளைக்கு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் செய்ய சொல்லியிருக்கேன். அதுக்கு பதிலே சொல்லல. ஆனா சித்திய மிரட்டுறதுக்காக நீங்க சும்மா சொன்னீங்களே தவிர போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண முடியாதுல்ல. அது நமக்கு தானே தெரியும். பாருங்க, நான் ஒத்துக்கிட்ட வேலையில எனக்கு நல்ல பலன் கிடைக்கணும். மத்த எதை பத்தியும் எனக்கு கவலை இல்லை. பலன் கண்டிப்பா கிடைக்கும். அந்த குழந்தைய அம்பாட்ல இருந்து நிரந்தரமா பிரிச்சு விடணும். அது நடந்தா நீங்க நினைக்கிறத விட அதிகமான பணத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன். நான் சொல்றேன்ல. பலன் கிடைச்சாகணும். இல்லைன்னா அதை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். ஓகே, குட் நைட். நான் நினைச்சது நடக்கலைன்னா பாருமா அபிராமி, நஷ்டப்பட வேண்டியது நீதான். தம்பி டாமி, என்னோட வேலை நடந்ததுக்கு அப்புறமா நீ வெறும் கருவேப்பிலை தான். அம்மா,
ஐயோ என்னாச்சுமா? என்னாச்சு? கெட்ட கனவு ஏதா கண்டியா? தண்ணி வேணுமாம்மா? அந்த ஆளு அவ ரூம்ல இருக்கானான்னு பார்க்கணும். நீங்க கூட வாங்க. ஐயோ என்ன விஷயம் தெளிவா சொல்லுமா. அவ பக்கத்து வீட்டுக்கு போய் கண்மணியை தூக்கிட்டு போற மாதிரி எனக்கு தோணுச்சு ரோசம்மா. ஐயோ அம்மா, நீங்க வாங்க. என்னமோ பேசிட்டு இருக்கீங்க, என்னாச்சு? அம்மா ஏதோ கனவு கண்டிருக்காங்க. ரொம்பவே பயந்து போயிட்டா. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீதான். உன்னாலதான் நிம்மதி இல்லாம போயிட்ட டோமிச்சா. அப்படி நான் என்ன பண்ண? அம்மா நீ போய் நிம்மதியா தூங்குமா. போய் தூங்குமா. வாமா, வா வா. போமா. என்ன விஷயம்? பார்வதி அம்மா இப்படி இருந்ததே கிடையாது. பார்வதி அம்மா ஒரு நோயாளி. அவங்களுக்கு உடம்புல ஒரு பெரிய ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. இப்பதான் உயிர் பழைச்சு வந்திருக்காங்க. இப்பவும் தினமும் 3 வேளை மாத்திரை சாப்பிடுறாங்க. இதுக்கிடையில ஒரு வாரம் ஆஸ்பத்திரியில இருந்தாங்க. நாட்களை நாங்க எண்ணிட்டு தான் வரோம். அப்பதான் அவங்க நெஞ்சில தீ எறிகிற மாதிரி நீ வந்து நிக்கிற. அவங்க முகம் எவ்வளவு வாடி போச்சு பார்த்தல. கொஞ்சமாவது மனசாட்சி வேணும் டாமிச்சா. உன்னால அந்த அப்பாவி பொண்ணு மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போய் படுக்க கூடாது. நான் வந்ததுதான் பிரச்சனையா? ஆமா பின்னென்ன. சரி நான் கிளம்பி போறேன். என் பொண்ணு கிடைக்கும் போது. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.